சூதாடி. இதன் ஆசிரியர் ஃபியோதர் தஸ்காவஸ்கி. அத்தியாயம் 15. அவள் தன் இருக்கையை விட்டு அசையாமல், தான் அமர்ந்திருந்த நிலையை கூட மாற்றிக்கொள்ளாமல், வைத்த கண் வாங்காமல் என் முகத்தை உற்று பார்த்தது என் நினைவில் இருக்கிறது. கடைசி காசு பொட்டலத்தை சுருளை மேஜை மீது எரிந்தவாறு 2,00,000 பிராங்குகள் ஜெயித்திருக்கிறேன் என்று கூவினேன். கத்தையான நோட்டுகளும் காசு சுருள்களும் பெரும் குவியலாக மேஜை முழுதும் குவிந்துவிட்டன. இந்த குவியலிலிருந்து என்னால் கண்களை திருப்பவே முடியவில்லை. இடையிடையே 2 நிமிடத்துக்கு பலினா இருப்பதையே மறந்துவிட்டு நோட்டுகளை வகை பிரித்து கட்டியும் பொற்காசுகளை சேர்த்து தனியே ஒரு குவியலாய் குவித்தும் அவ்வப்பொழுது மேசையை விட்டு விலகி சிந்தனையில் ஆழ்ந்தவனாய் அறையில் வேகமாய் மேலும் கீழும் நடந்தும் பிறகு மேசைக்கு திரும்பி மீண்டும் பணத்தை எண்ண முற்பட்டும் வந்தேன். சட்டென ஏதோ எண்ணத்தால் உந்தப்பட்டது போல் திடுமென அறைக்கதவுக்கு ஓடி பூட்டியிருந்த சாவியை அவசரமாய் 2 முறை திருப்பினேன். பிறகு சிந்தித்தவாறு என்னுடைய சிறிய பெட்டியின் முன்னால் நின்றேன். இந்த பெட்டியிலேயே எல்லா பணத்தையும் எடுத்து வைத்து விடுகிறேன். நாளை வரை இந்த பெட்டியில் இருக்கட்டும் என்றேன். பிறகு பலினா அறையில் இருப்பது நினைவுக்கு வரவே சட்டென திரும்பி அவளை பார்த்தேன். அதே இடத்தில் அவள் அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்கள் மட்டும் எப்பொழுதும் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்தன. அவளுடைய முகபாவம் மிகவும் விசித்திரமாயிருந்தது. எனக்கு அது பிடிக்கவில்லை. அதில் வெறுப்பின் சாயல் தெரிவது போல் இருந்தது எனக்கு. வேகமாய் அடியெடுத்து வைத்து நான் அவளிடம் சென்றேன். பலினா, இதோ 25,000 புளோரின் இருக்கிறது. இது 50,000 பிராங்குகள் அதிகமாகும். இதை எடுத்து சென்று நாளைக்கே அந்த ஆளுடைய மூஞ்சில் எரிந்துவிட்டு வா. அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. நீ விரும்பினால் நாளைக்கு காலையில் முதல் வேலையாய் நானே இதை எடுத்து சென்று கொடுத்து விடுகிறேன். செய்யட்டுமா? அவள் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். நீண்ட நேரம் சிரித்துக்கொண்டே இருந்தாள். வியப்பும் துயரமும் கலந்த பார்வையால் நான் அவளை உற்று பார்த்தேன். அண்மையில் சிறிது காலமாய் எனது இதயத்தின் ஆழ்மட்டத்து உணர்ச்சிகளை எடுத்துரைக்கையில் அடிக்கடி என்னை ஏளனம் செய்து கலகலவென்று சிரித்து வந்தாளே, அதே மாதிரி இருந்தது. இப்பொழுது அவள் சிரித்தது. முடிவில் சிரிப்பை நிறுத்தி முகத்தை சுளித்து கொண்டாள். புருவங்களுக்கு அடியிலிருந்து என்னை எரித்து விடுவது போல உற்று பார்த்தாள். உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம் என்று வெறுப்புடன் கூறினாள். என்ன சொன்ன என்று கத்தினேன். பலினா, ஏன் வேண்டாம் என்கிறாய்? பதிலுக்கு நான் ஒன்றும் தராமல் நான் பணம் பெற்றுக்கொள்வதில்லை. நண்பனாக நான் உனக்கு இதை தருகிறேன். என் உயிரையே உனக்கு தருகிறேன். நீண்ட நேரம் என்னை அவள் உற்று பார்த்தாள். என்னுள் ஊடுருவி பார்ப்பது போல் கூர்ந்து பரிசீலனை செய்தாள். நீ அளவு மீறிய விலையல்லவா தருகிறாய் என்று சொல்லி வெறுமையுடன் சிரித்து கொண்டாள். தே கிரியையின் ஆசை நாயகிக்கு 50,000 பிராங்க் மட்டுமேறிய விலையாகும். பலினா, என்னிடம் இப்படி பேசலாமா என்று நான் கடிந்து கொண்டேன். என்னையும் தே கிரியை என்றா நினைத்து கொண்டாய்? உன்னை நான் வெறுக்கிறேன். ஆம், வெறுக்கிறேன். தே கிரியையை விட உன்னை அதிகம் வெறுக்கிறேன் என்று திடுமென கண்கள் பளிச்சிட கூச்சலிட்டாள். பிறகு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு இழுப்பு வந்தது போல ஆடியவாறு தேம்பி அழுதாள். நான் அவளிடம் பாய்ந்தோடினேன். நான் இல்லாத போது அவளுக்கு ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டேன். அவள் சித்த சுவாதீனம் இழந்தவளைப் போல தோன்றினாள். என்னை விலைக்கு வாங்க தானே பார்க்கிறாய்? வாங்கு. 50,000 பிராங்கு கொடுத்து வாங்கு. தே கிரேயை போலவே நீயும் என்னை விலைக்கு வாங்கு என்று உடல் எல்லாம் நடுங்க செய்த செருமல்களுக்கிடையே கூச்சலிட்டாள். நான் அவளை கட்டிப்பிடித்து கொண்டேன். கைகளில் கால்களில் முத்தமிட்டேன். அவளுக்கு முன்னால் மண்டியிட்டு மன்றாடினேன்.
அவளை குலுக்கிய இழுப்பும் செருமல்களும் மறைந்தன. என் தோள்களை பிடித்துக்கொண்டு என்னை ஆராய்வது போல உற்று பார்த்தாள். என் முகத்தை கொண்டு என் உள்ளத்தை யூகிக்க முயல்வது போல் கூர்ந்து நோக்கினாள். என் பேச்சை கவனமாய் கேட்பவளைப் போல் தோன்றினாள். என்றாலும் நான் கூறியதை அவள் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்பது தெரிந்தது. அவள் முகத்தில் கலவரமும் சிந்தனை தோய்ந்த பாவனையும் தோன்றின. அவள் நிலை குறித்து நான் அச்சமடையலானேன். அவளுக்கு சித்தம் கலங்கி வருவதாய் நினைத்தேன். திடுமென அவள் என்னை மெதுவாய் தன்னருகே இழுத்தாள். என் மீது நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது போல் இனிய புன்னகை அவள் முகத்தில் மலர்ந்து வந்த ஒரு நேரத்தில் வெடுக்கென என்னை விலக்கி தள்ளிவிட்டு மீண்டும் சோகமாய் உற்று நோக்கத் தொடங்கினாள். திடுதிப்பென என்னை கட்டி தழுவிக்கொண்டாள். நீ என்னை காதலிக்கிறாய் இல்லையா? நிச்சயமாய் காதலிக்கிறாய் இல்லையா என்று கேட்டாள். நீ நீ எனக்காக கோமகனுடன் சண்டை போட தயாராய் முன்வந்தாய் இல்லையா? நகைக்கத்தக்கதும் அருமையானதுமான ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தார் போல் இங்கு அவள் வாய்விட்டு சிரித்தாள். ஒருங்கே சிரித்தும் அழுதும் வந்தாள் அவள். நான் என்ன செய்ய முடியும்? நானே ஜுரவேகம் கொண்டவனாய் இருந்தேன். என்னிடம் அவள் ஏதோ சொல்ல ஆரம்பித்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் என்ன சொல்ல விரும்பினாள் என்று எனக்கு விளங்கவில்லை. அவசரமாய் ஏதோ என்னிடம் சொல்ல நினைத்தவளைப் போல ஜன்னி வேகத்தில் படபடவென்று பேசினாள். பிறகு வாயில் வந்தபடி பிதற்றிக்கொண்டும் இடையிடையே குதூகலமாய் சிரித்துக்கொண்டும் இருந்தாள். அவளுடைய சிரிப்பு எனக்கு பீதி ஊட்டுவதாய் இருந்தது. நீ அருமையிலையும் அருமையானவன், தங்கமானவன் என்று மீண்டும் மீண்டும் கூறினாள். நீதான் என் நம்பிக்கைக்கு உரியவன் என்று சொல்லி மீண்டும் என் தோள்களை பிடித்துக்கொண்டு நீ என்னை காதலிக்கிறாய், என்னாலும் என்னை காதலிப்பாய் அல்லவா என்று திரும்ப திரும்ப கூறியவாறு என்னை கூர்ந்து நோக்கினாள். என் கண்களை நான் அவளிடமிருந்து திருப்ப முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். இப்படி அவள் அருமையாகவும் ஆசையாகவும் பேசி என்னாலும் நான் பார்த்ததில்லை. பித்து கொண்ட நிலையிலேதான் அவள் இப்படி பேசினாள். ஆனால் உணர்ச்சி துடிப்பு மிக்க எனது பார்வையை கவனித்ததும் அவ்வப்பொழுது குறும்பாக சிரித்து கொண்டாள். பிறகு திடுமென மிஸ்டர் அஸ்லேயை பற்றி பேசத் தொடங்கினாள். அவரை பற்றி ஏதோ சொல்வதற்காக தொடக்கத்திலிருந்தே முயன்று வந்தாள். முக்கியமாய் சிறிது நேரத்திற்கு முன்பு எனக்கு எதையோ விளக்கி சொல்ல எத்தனிக்கையில் அது என்னவோ எனக்கு புரியவே இல்லை. அவரை பற்றி ஏதோ குறிப்பிட்டாள். அவரை அவள் எள்ளி நகையாடுகிறாள் என்பதாகவே தோன்றிற்று. தனக்காக அவர் காத்து கொண்டிருப்பதாய் முடிவின்றி திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தாள். தற்போது ஒருவேளை அவர் வெளியே ஜன்னலுக்கு அடியில் நின்றாலும் நிற்பார் தெரியுமா உனக்கு என்று என்னை கேட்டாள். ஆம், ஜன்னலுக்கு அடியில்தான். போய் திறந்து கொண்டு வெளியே பாரேன், தெரியும். இங்கேதான் நிற்பார், போய் பாரேன் என்று சொல்லி ஜன்னலை நோக்கி என்னை தள்ளினாள். ஆனால் நான் அங்கே போய் சேரும் முன்பே சத்தம் போட்டு சிரித்துக்கொண்டு ஓடி வந்து என்னை கட்டி தழுவிக்கொண்டாள். நாம் இருவரும் இங்கிருந்து போகப் போகிறோம் அல்லவா? நாளைக்கே போகப் போகிறோம் அல்லவா? சங்கடமான ஏதோ ஒரு நினைவு திடுமென அவள் மனதில் உதித்த மாதிரி இதை கேட்டாள். பிறகு சற்று நேரம் ஏதோ சிந்தித்துவிட்டு, நாம் பாட்டியை போய் பிடித்துவிட முடியுமா? நீ என்ன நினைக்கிறாய்? பெர்லினில் பாட்டியை பிடித்துவிட முடியும் என நினைக்கிறேன். அவரிடம் போய் சேர்ந்ததும் அவர் நம்மை பார்த்ததும் என்ன சொல்வார் என்று நினைக்கிறாய்? பிறகு மிஸ்டர் அஸ்லே என்ன செய்வார்? ஷிலாங் கென்பர்க் மலை முனையிலிருந்து குதித்து உயிரை விடுவாரா? அவள் வயிறு குலுங்க சிரித்தாள். இதை கேள், வருகிற கோடையில் அவர் எங்கே போகப் போகிறார் தெரியுமா? விஞ்ஞான ஆராய்ச்சி குழுவுடன் சேர்ந்து வடதுருவத்துக்கு போய் வர விரும்புகிறார். என்னையும் வரும்படி அழைத்திருக்கிறார் என்று கூறி வெடித்து சிரித்தார். ருஷ்யர்களாகிய நாம் ஐரோப்பியர்களது உதவி இல்லாமல் எதையும் அறிய முடியாதவர்கள்
எதற்கும் லாய்க்கற்றவர்கள் என்கிறார். இருந்தாலும் அவரும் ரொம்ப நல்லவர்தான். உனக்கு தெரியுமா இது? அவர் ஜெனரலை ஆதரித்து பேசுகிறார். பிளான்ஷ் காதல் பித்து. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்றுதான் கூற வந்ததன் தொடர்பை மறந்தவளைப் போல கூவினாள். பாவம், பரிதாபத்துக்குரியவர்கள் இவர்கள். இவர்களை நினைத்தால், பாட்டியை நினைத்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன் கேள். உன்னால் ஒன்றும் தே கிரியையை கொல்ல முடியாது. அவரை நீ கொன்றுவிடலாம் என்றா மெய்யாகவே நினைத்தாய்? எப்படிப்பட்ட அசடு நீ! தே கிரியையுடன் சண்டை போட நான் உன்னை அனுமதிப்பேன் என்றா நினைத்தாய்? அந்த பிரிஷ்ய கோமகனை கூட உன்னால் கொல்ல முடியாது தெரியுமா என்று கூறி மீண்டும் திடுதிப்பென்று பலமாய் சிரித்தாள். நீ கோமகனை போய் சந்தித்தாயே, அப்பொழுது உன்னை பார்க்க எவ்வளவு வேடிக்கையாய் இருந்தது. பெஞ்சிலிருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நான் உன்னை அவரிடம் போக சொன்ன போது நீ போக விரும்பாமல் எப்படி ஆத்திரப்பட்டு கொண்டாய். அப்பொழுது எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியவில்லை என்று சொல்லி வாய்விட்டு சிரித்தாள். திடுமென மீண்டும் என்னை முத்தமிடவும் கட்டி தழுவிக்கொள்ளவும் முற்பட்டாள். ஆசையாய் தன் முகத்தை என் முகத்துடன் வைத்து அழுத்திக் கொண்டாள். அதன் பின் எதை பற்றியும் என்னால் சிந்திக்க முடியவில்லை. எதையும் காதால் கேட்கவும் முடியவில்லை. எனக்கு அப்படி தலை கிறுகிறுத்தது. நான் விழித்து கொண்ட போது காலை 7 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். அறையினுள் சூரிய வெளிச்சம் தெரிந்தது. பலினா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். எதுவும் புரியாத ஒரு வகை பனி மூட்டத்திலிருந்து அப்பொழுதுதான் வெளிப்பட்டு சிந்தனைகளை ஒரு சேர திரட்ட முயல்வது போன்ற விசித்திர முகபாவத்துடன் உட்கார்ந்திருந்தாள். அவளும் அப்பொழுதுதான் விழித்துக்கொண்டு மேஜையையும் அதன் மீதிருந்த பணத்தையும் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு தலை கனத்து கொண்டு வலித்தது. பலினாவின் கையை பிடிக்க போனேன். ஆனால் அவள் என்னை தள்ளிவிட்டு சோஃபாவிலிருந்து துள்ளி எழுந்தாள். காலை பொழுது பனி மிகுந்து மந்தமாயிருந்தது. விடிவதற்கு முன்பு மழை பெய்திருந்தது. அவள் நேரே ஜன்னலுக்கு சென்று கதவை திறந்து கொண்டு தலையையும் தோள்களையும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தாள். ஜன்னல் மேடையில் முழங்கைகளை ஊன்றி முகவாயை கைகளில் வைத்து அழுத்தி கொண்டு சில நிமிடங்களுக்கு அப்படியே நின்றிருந்தாள். என்னை திரும்பி பார்க்கவும் இல்லை. நான் சொன்னதை காதால் கேட்கவும் இல்லை. அடுத்து என்ன நடைபெறப் போகிறது, இதெல்லாம் எப்படி முடிவுறப் போகிறது என்று நினைத்து நான் திகிலடைந்தேன். வெடுக்கென அவள் ஜன்னலிருந்து திரும்பி மேஜை அருகே சென்று அடங்கா வெறுப்பு கொண்ட பார்வையை என் மீது பதித்து ஆத்திரத்தால் உதடுகள் துடிக்க என்னிடம் கூறினாள். சரி, என்னுடைய 50,000 பிராங்கையும் கொடு என்னிடம். பலினா, திரும்பவுமா என்று நான் ஆரம்பித்தேன். அதற்குள் அவள், ஓஹோ, உன் முடிவை மாற்றிக்கொண்டு விட்டாயா என்று வெடித்து சிரித்தாள். தருவதாய் ஏன் சொன்னோம் என்று வருத்தப்படுகிறாயா என்று கூவினாள். இரவில் நான் தனியே எடுத்து வைத்திருந்த 25,000 பிராங்குகள் அடங்கிய பொட்டல சுருள் மேஜை மீது இருந்தது. அதை எடுத்து அவள் கையில் கொடுத்தேன். இப்பொழுது இது என்னுடையது இல்லையா என்று கையில் பணத்தை ஏந்தி பிடித்து கொண்டு ஆக்ரோஷமாய் கேட்டாள். எப்பொழுதுமே உன்னுடையதுதான் என்றேன் நான். சரி, இந்தா உன்னுடைய 50,000 பிராங்க். கையை உயர்த்தி பணத்தை என் மீது விட்டெறிந்தாள். பொட்டலம் என் முகத்திலே வலிக்கும்படி மோதி கிழிந்து நோட்டுகள் தரையிலே விழுந்து சிதறின. அதே கணத்தில் பலினா வேகமாய் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள். அப்பொழுது அவளுக்கு புத்தி சரியில்லை என்பது எனக்கு தெரியும். ஆயினும் ஏன் அப்படி அவளுக்கு மூளை கலங்க வேண்டும்? இதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. 1 மாதமான பின் இப்பொழுதும் அவள் நலமின்றிதான் இருக்கிறாள். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன?
இன்னும் முக்கியமாய் புரிந்து கொள்ள முடியாத அவளுடைய இந்த விபரீத ஆவேசத்துக்கு என்ன காரணம்? கர்வ பங்கத்தால் விளைந்த சீற்றமா? என்னிடம் வரும்படியான ஒரு நிலை தனக்கு ஏற்பட்டுவிட்டதே என்ற மன வெறுமையா? எனக்கு அடித்த அதிர்ஷ்டத்தால் நான் தலைகால் புரியாமல் மகிழ்ச்சி கொண்டு கிரியையைப் போலவே அவளுக்கு 50,000 பிராங்க் கொடுத்து அவளை தொலைத்து கட்ட விரும்புவதாக கற்பனை செய்து கொண்டிருப்பாளோ? அப்படி ஒரு எண்ணம் துளியும் எனக்கு இருந்ததில்லை. என் மனசாட்சி களங்கமின்றி தூய்மையாய் இருக்கிறது. ஓரளவுக்கு அவளுடைய கர்வம்தான் காரணமாய் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவள் மனம் இதை தெளிவாய் அறிந்திருக்காது என்றாலும் அவள் கர்வம்தான் என்னை நம்பாது சந்தேகிக்கும்படி, என்னை அவமானப்படுத்தும்படி அவளை தூண்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மையெனில் கிரியேவுக்கு பதிலாய் என் மீது அவள் பழி தீர்த்து கொண்டு விட்டாள். அப்படி ஒருவேளை நான் ஏதேனும் தவறு இழைத்திருந்தாலும் என்னை அதிகம் குற்றம் சொல்ல முடிந்திருக்காது. மெய்தான், இதெல்லாம் வெறும் ஜன்னி பிதற்றல்தான். அவள் ஜன்னி கொண்டவளாகவே இருந்தாள் என்பதும் எனக்கு தெரிந்ததுதான். ஆயினும் இதை நான் மனதிற்கொள்ள தவறிவிட்டேன். இதை மன்னிக்க முடியாத குற்றமாய் கருதி அவள் என் மீது சீற்றம் கொண்டு விட்டாளா? அப்படியே இருந்தாலும் இது அவளுடைய தற்போதைய செயல்களுக்குத்தானே காரணமாக இருக்க முடியும். ஆனால் இதற்கு முன் ஏன் இவள் இப்படி நடந்து கொண்டாள்? கிரியையின் கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவள் என்னிடம் வந்ததன் பொருளை உணர முடியாதபடி அப்பொழுது அவளுடைய ஜன்னி, அவளுடைய மனப்பிணி அவ்வளவு கடுமையாய் இருக்கவில்லையே. தன் செயலை உணர்ந்துதானே அவள் அப்படி செய்திருக்க வேண்டும். நோட்டு கத்தைகளையும் பொற்காசு குவியலையும் நான் அவசரமாய் மெத்தைக்கு அடியில் எடுத்து போட்டு யாவற்றையும் மெத்தை விரிப்பினால் மூடினேன். பலினா சென்ற பின் 10 நிமிடங்களில் நானும் அறையை விட்டு வெளியே சென்றேன். அவள் தன்னுடைய அறைக்குத்தான் போயிருப்பாள் என்றே நான் நினைத்திருந்தேன். சப்தம் செய்யாமல் ஜெனரலுடைய அறைகளுக்கு சென்று தாதியிடமிருந்து பலினா எப்படி இருக்கிறாள் என்று கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் படிக்கட்டில் என்னை சந்தித்த தாதி பலினா இன்னும் திரும்பி வராததால் அவளை தேடிக்கொண்டு என் அறைக்கு போவதாய் என்னிடம் சொன்னதும் திகைத்து போய்விட்டேன். இப்பொழுதுதானே 10 நிமிடங்களுக்கு முன்புதானே அவள் என் அறையிலிருந்து புறப்பட்டு சென்றாள். எங்கே போயிருப்பாள் என்றேன். கண்டிப்பது போல தாதி என்னை உற்று பார்த்தாள். இதற்குள் ஹோட்டலில் பல வகையான வதந்திகளும் பரவிவிட்டன. போர்ட்டல் அறையிலையும் தலைமை சேவகரின் அறையிலையும் காலை 6 மணிக்கு மத்மாசெல் பலினா மழையிலேயே ஹோட்டலிலிருந்து வெளியே சென்று ஹோட்டல் தே ஆங்கிலேத்தேரை நோக்கி ஓடியதாய் ரகசியமாய் பேசிக்கொண்டனர். அன்று இரவு அவள் என் அறையில தான் இருந்தாள் என்று அவளுக்கு தெரியும் என்பதை அவர்களது பேச்சும் ஜாடைகளும் எனக்கு புலப்படுத்தின. ஜெனரலை சேர்ந்த எல்லோரது விவகாரங்கள் குறித்தும் பேச்சு அடிபட்டு வந்தது என்பது தெளிவாய் விளங்கிற்று. நேற்று ஜெனரல் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்தது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. ஹோட்டலில் எல்லோர் காதுக்கும் எட்டும்படி அவர் அவ்வளவு பலமாய் சப்தம் போட்டு அழுது கொண்டிருந்தார். ஹோட்டலில் வந்து தங்கிய அந்த வயதான அன்னை ஜெனரலின் தாய் என்பதாகவும் தமது மகன் மத்மாஷெல் தே காமென்ஷை மணந்து கொள்வதை தடுப்பதென்றும், அப்படி மகன் தமது பேச்சை கேட்க மறுத்தால் தமது சொத்து அவருக்கு கிடைக்காதபடி செய்வதென்றும் திட்டமிட்டு அவர் ருஷ்யாவிலிருந்து இங்கு வந்ததாகவும் பேசப்பட்டது. மகன் அவருக்கு பணிய மறுத்துவிட்டதால் அந்த ருஷ்ய கோமகள் மகனுக்கு சொத்து கிடைக்க கூடாது என்று மகனின் கண் முன்னால் வேண்டுமென்றே தமது பணம் அனைத்தையும் ரூலெட்டில் இழந்துவிட்டார் என்றனர். ஹோ, எப்படிப்பட்டவர்கள் இந்த ருஷ்யர்கள் என்று தலைமை சேவகர் கோபமாய் கூறி தலையை ஆட்டிக்கொண்டார். ஏனையோர் சிரித்தனர். பிறகு தலைமை சேவகர் பில்லை தயார் செய்தார். நான் பெருந்தொகைகளை ஜெயித்தது பற்றியும் எல்லோரும் தெரிந்து கொண்டு விட்டனர்.
என் அறைக்கு அருகே நடையில் வேலை செய்து கொண்டிருந்த பணியாளாகிய கார்ல் முதலில் எனக்கு வாழ்த்துரைத்தான். ஆனால் நான் வேறு விவகாரங்கள் குறித்து சிந்திக்க வேண்டியதாய் இருந்தது. ஹோட்டல் தே ஆங்கிலேத்தேருக்கு நான் விரைந்தேன். பொழுது விடிந்து இன்னும் அதிக நேரமாகவில்லை. இவ்வளவு சீக்கிரமாய் மிஸ்டர் அஸ்லே யாரையும் தமது அறைக்கு வரவேற்பதில்லை. வந்திருந்தது நான் என்பது தெரிந்ததும் அவர் வெளியே நடைக்கு என் எதிரே வந்து நின்றார். கண்கள் அசையாமல் என் மீது குத்திட்டு நிற்க நான் பேசுவதற்காக மௌனமாய் காத்திருந்தார். உடனே நான் பலினாவை பற்றி விசாரித்தேன். அவளுக்கு உடல் நலமில்லை என்று வைத்த கண் வாங்காது இன்னமும் என் முகத்தை உற்று பார்த்தவாறு பதிலளித்தார் மிஸ்டர் அஸ்லே. மெய்யாகவே அவள் உம்முடன் தான் இருக்கிறாளா? ஆம், என்னுடன் தான் இருக்கிறாள். சரி, அவளை உம்முடன் இங்கேயே வைத்துக் கொள்ளவா போகிறேன்? ஆம், அப்படித்தான் செய்ய போகிறேன். மிஸ்டர் அஸ்லே, இதனால் வம்பு பேச்சுகள் அல்லவா பரவிவிடும். இப்படி செய்யக்கூடாது. அதோடு அவள் உடல் நலமின்றி இருக்கிறாள். அதை நீ கவனிக்கவில்லையோ என்னமோ? ஓ, கவனித்தேனே. அவளுக்கு உடல் நலமில்லை என்று நானேதான் உம்மிடம் சொன்னேனே. உடல் நலமுடன் இருந்தாளானில் இரவை உம்முடன் கழித்திருக்க மாட்டாளே. அதுவும் தெரியுமா உனக்கு? தெரியும். நேற்றிரவு அவள் என்னிடம் வந்திருக்க வேண்டும். நான் அவளை என் உறவினராகிய ஒரு பெண்ணுடன் அழைத்து செல்வதாய் இருந்தேன். ஆனால் உடல் நலமில்லாதவளாகி விட்டதால் அவள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தவறி போய் உம்மிடம் சென்று விட்டாள். அப்படியா நினைத்து கொண்டிருக்கிறேன்? சரி மிஸ்டர் அஸ்லே, உமக்கு என் வாழ்த்துக்கள். நீர் சொல்வதை கேட்டால் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இரவு முழுவதும் நீர் என்னுடைய அறை ஜன்னலுக்கு அடியில்தான் நின்று கொண்டிருந்தீரா? மிஸ் பலினா என்னை ஜன்னலை திறந்து கீழே நீர் இருக்கிறீரா என்று பார்க்க சொல்லி ஓயாமல் சிரித்து கொண்டிருந்தாள். மெய்யாகவா? நான் ஜன்னலுக்கு அடியில் நிற்கவில்லை. நடையிலேயே காத்திருந்தேன். சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருந்தேன். மிஸ்டர் அஸ்லே, அவளுக்கு மருத்துவ சிகிச்சை அவசியமாயிற்றே? ஆம், டாக்டருக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அவள் இறக்க நேர்ந்தால் நீர் எனக்கு பதில் சொல்லியாக வேண்டும். நான் வியப்புற்று விட்டேன். மிஸ்டர் அஸ்லே, நீர் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே. நேற்று நீர் 2 லட்சம் தாலேர் ஜெயித்தது மெய்தானா? லட்சம் புளோரின் தான் ஜெயித்தேன். நல்லது. இன்று காலையே நீர் பாரிஸுக்கு புறப்பட வேண்டும். ஏன்? ருஷ்யர் எவருக்கும் பணம் கிடைத்தால் உடனே பாரிஸுக்கு தான் போகிறார் என்று ஏதோ புத்தகத்திலிருந்து படிப்பது போல மிஸ்டர் அஸ்லே கூறினார். கோடையில் நான் ஏன் பாரிஸுக்கு போக வேண்டும்? மிஸ்டர் அஸ்லே, நான் அவளை காதலிக்கிறேன். அது உமக்கு தெரிந்ததுதான். ஓ, அப்படி ஒன்றும் இருக்காது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு இங்கே இருந்தால் அநேகமாய் நீர் உம்மிடம் இருப்பது அனைத்தையும் இழந்து விடுவேர். பாரிஸ் போக பணம் இருக்காது. போய் வாரும். வணக்கம். இன்றே பாரிஸுக்கு போய்விடுவீர் என்பதில் எனக்கு ஐயமில்லை. போய் வாரும். வணக்கம். சரி, வணக்கம். ஆனால் நான் ஒன்றும் பாரிஸ் போகப் போவதில்லை மிஸ்டர் அஸ்லே. எங்கள் எல்லோருக்கும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீர் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெனரல், இப்பொழுது பலினாவின் இந்த விவகாரம் நகரெங்கும் பேச்சு பரவிடும். ஆம், நகரெங்கும் பரவவே செய்யும். ஆனால் ஜெனரல் இதை பற்றி அதிகம் கவலைப்பட போவது இல்லை. அவர் கவலைப்பட வேறு பலவும் இருக்கின்றன. மிஸ் பலினா தான் விரும்புகிற இடத்தில் வாழ முழு உரிமை பெற்றவள். குடும்பத்தை பொறுத்தவரை இப்படி ஒரு குடும்பம் இனி கிடையாதென முழு நியாயத்துடன் கூறலாம். நான் பாரிஸுக்கு போவேன் என இந்த ஆங்கிலேயர் எவ்வளவு நிச்சயமாய் சொல்கிறாரே, வேடிக்கைதான் என்று நினைத்து நகைத்தவாறு அங்கிருந்து திரும்பினேன். மத்மாசேல் பலினா, இறக்க நேர்ந்தால் இவர் என்னை சண்டைக்கு அழைத்து சுட்டு கொல்லப் போகிறார், செய்யக்கூடியவர்தான் என்று என்னுள் கூறிக்கொண்டேன். பலினாவை நினைத்தபோது எனக்கு வருத்தமாய்தான் இருந்தது.
ஆனால் விபரீதம் என்னவெனில், இதற்கு முன்தினம் நான் ஆட்ட மேஜைகளிடம் சென்று நோட்டுகளையும் காசு சுருள்களையும் வாரி திரட்ட முற்பட்ட அந்த கணம் முதலாய் என்னுடைய காதல் பின்னணிக்கு சென்று விட்டதாய் தோன்றிற்று. இதை நான் இப்பொழுது சொல்கிறேன். ஆனால் அப்பொழுது தெளிவாய் இதை என்னால் உணர முடியவில்லை. அப்படியானால் நான் வெறும் சூதாடி என்பதுதான் உண்மையா? பலினா மீது எனக்குள்ள காதல் பொய்யானதா? இல்லை, ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னமும் நான் அவளை காதலிக்கிறேன். மிஸ்டர் அஸ்லேயிடம் விடை பெற்றுக்கொண்டு என்னுடைய ஹோட்டலுக்கு திரும்பிய அந்த நேரத்தில் மெய்யாகவே நான் வேதனை உற்றேன். என்னையே நான் திட்டிக்கொண்டேன். ஆனால் ஆனால் ஹோ, எப்படிப்பட்ட நம்ப முடியாத அசட்டு நிகழ்ச்சி நடந்தேறியது! ஜெனரலுடைய அறைகளுக்கு நான் வேகமாய் போய்க் கொண்டிருந்த போது அவர் அறைகளுக்கு அருகில் நடையில் ஒரு கதவை திறந்து வெளியே வந்தவர் ஒருவர் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தார். மதாம் தே காமென்ஸ் தான் என்னை இப்படி அழைத்தாள். மதாம் செல் பிளான்ஷின் உத்தரவு பேரில் அவள் என்னை அழைத்தாள். நான் மத்மாசெல் பிளான்ஷின் அறைகளுக்குள் சென்றேன். அவர்கள் 2 சிறிய அறைகளை எடுத்திருந்தனர். படுக்கை அறையிலிருந்து மத்மாசெல் பிளான்ஷின் கூச்சலும் சிரிப்பொலியும் காதில் விழுந்தன. அவள் படுக்கையை விட்டு எழும் நிலையில் இருந்தாள். ஆள் வந்தாச்சா? இங்கே வாப்பா. மலையளவு தங்கமும் வெள்ளியுமாய் ஜெயித்து விட்டியாமே, மெய்தானா? தங்கம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெய்தான் என்று சிரித்தவாறு பதிலளித்தேன் நான். எவ்வளவு? 1,00,000 புளோரின். பிபி, நீ பெரிய அசடுதான். இங்கே வா. இப்படி. என் காதுல எதுவும் விழவில்லை. இருவருமாய் குஷியாய் இருக்கலாம் இல்லையா? நான் அவளுடைய படுக்கை அறைக்குள் சென்றேன். மென் சிவப்பு சாட்டின் மெத்த போர்வைக்கு அடியில் படுத்து கிடந்தாள் அவள். அவளுடைய அதி அற்புத பழுப்பு தோள்கள் மட்டும் வெளியே தெரிந்தன. கனவில் மட்டுமே காணக்கூடிய தோள்கள் அவை. உள் உடுப்பு அரைகுறையாகவே அவற்றை மூடியிருந்தது. உடுப்பின் ஓரங்களில் தைக்கப்பட்டிருந்த தூய வெண்ணிற லேஸ் அவளுடைய பழுப்பு மேனிக்கு மிகவும் பொருத்தமாயிருந்தது. என்னை பார்த்ததும், மகனே, வீரமில்லாத கோழையாய் நீ என்று கூவி மணிநாதமிட்டு சிரித்தாள். அவளுடைய சிரிப்பு எப்பொழுதுமே குதூகலமாயிருக்கும். ஒன்னே அன்றி வேறு எவரும் இப்படி கேட்டிருந்தால் என்று நான் கார்னேல் நாடகத்திலிருந்து மேற்கோள் எடுத்துரைக்க முற்பட்டேன். இதோ பார் என்று அவள் இடைமறித்து வேகமாய் பேசினாள். முதலில் நீ என்னுடைய ஸ்டாக்கின்ஸை தேடி எடுத்து நான் போட்டுக்கொள்ள உதவி செய். இரண்டாவதாக, நீ முழு முட்டாளாய் இல்லாதிருப்பாயானால் உன்னை பாரிஸுக்கு அழைத்துச் செல்வேன். உடனே. இப்பொழுது நான் புறப்பட போகிறேன், தெரியுமா உனக்கு? உடனே வா. இன்னும் அரை மணி நேரத்தில். யாவும் மூட்டை கட்டப்பட்டு தயாராய் இருந்தன. பெட்டிகளும் ஜாமான்களும் தரையில் எடுத்து வைக்கப்பட்டிருந்தன. காஃபி கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. நீ பாரிஸை பார்க்க விரும்புகிறாயா? ஆசிரியனாய் வேலை செய்த அல்லவா நீ? என்ன வேலையது? ஆசிரியனாய் வேலை பார்த்து பெரிய அசடாய் அல்லவாய் ஆகிவிட்டாய். என்னுடைய ஸ்டாக்கின்ஸ் எங்கே? அதை எடுத்து என் காலில் போடு. கவர்ச்சி மிக்க நேர்த்தியான சிறிய பாதத்தை அவள் வெளியே நீட்டினாள். பழுப்பு நிறமுடைய சிறிய பாதம். பாத அணிகளில் மிக அழகாய் தோன்றினாலும் வெளியே எடுத்ததும் கோணல் மாணலாய் இருக்கும் பெரும்பாலான சிறிய பாதங்களை போன்றதல்ல. மத்மாசேல் பிளான்ஷ் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து சடசடவென பேசினாள். நான் உன்னை அழைத்துச் செல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் எனக்கு 50,000 பிராங்க் தேவை இருக்கு. இதை நீ பிரான்பர்ட்டில் என்னிடம் கொடு.
நாம் பாரிஸுக்கு போய் அங்கே இருவரும் சேர்ந்து வாழ்வோம். என்னிடம் அங்கே நீ பட்ட பகலிலும் நட்சத்திரங்களை காண்பாய். நீ என்னாலும் கண்டே இருக்க மாட்டாய். அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் சந்திப்பாய். இதை கேள் நீ. ஒரே அடியாய் பேசுகிறாயே, கொஞ்சம் இரு. உனக்கு 50,000 பிராங்க் கொடுத்து விட்டால் எனக்கு மீதி என்ன இருக்குமாம்? 1,50,000 லட்சம் பிராங்க் உன்னிடம் மீதி இருக்குமே, அதை மறக்கலாமா நீ? அதோடு உன்னுடன் நான் இருப்பேன். 1 மாதமோ 2 மாதங்களோ இருப்பேன். உன்னிடம் இருக்கும் 1,50,000 லட்சம் பிராங்கையும் 2 மாதங்களில் செலவழித்து விடுவோம். நீயே பார். நான் ரொம்ப நல்ல பெண். எதையும் மறைக்காமல் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். என்ன, யாவற்றையும் 2 மாதங்களில் தீர்த்து விடுவோம் என்றா சொல்கிறாய்? ஆமா, அது உன்னை அப்படியா திகைப்புற செய்கிறது? படு மோசமான அடிமையே நீ. அம்மாதிரி வாழ்க்கையில் 1 மாதம் உன் முழு ஆயுளுக்கும் ஒப்பானதாயிற்றே. 1 மாதம்தான். அதன் பின் பிரளயமே வந்தால்தான் நமக்கென்ன? அது உனக்கு புரியாவிடில் என்னிடம் வராதே. போய்விடு. நீ போய் சேரு. இதையெல்லாம் அனுபவிக்க நீ அருகதையற்ற ஆள். ஹே, என்ன வேலை இதையெல்லாம் என்று திடுமென கூச்சலிட்டாள். அப்பொழுது அவளுடைய 2வது காலில் ஸ்டாக்கின்ஸை போட்டு கொண்டிருந்த நான் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவனாகி அந்த காலில் முத்தமிட்டு விட்டேன். வெடுக்கென காலை இழுத்து விரல் நுனிகளால் என் முகத்தில் உதைத்தாள் அவள். பிறகு அந்த இடத்திலிருந்தே என்னை அவள் விரட்டியடித்தாள். நான் வெளியேறியும் போது என் பின்னாலிருந்து கத்தினாள். அப்பனே, என் ஆசிரியனே, நீ விரும்பினால் வா என்னுடன். இன்னும் 1/4 மணி நேரத்தில் புறப்படப் போகிறேன். என் அறைக்கு திரும்பி வந்ததும் எனக்கு தலை சுற்றி சுழல்வது போல் இருந்தது. நான் அல்ல குற்றவாளி. மத்மாசேல் பலினா பணத்தை என் மூஞ்சிலே எரிந்துவிட்டு சென்றதற்கும், என்னை காட்டிலும் மிஸ்டர் அஸ்லே தான் தனக்கு ஏற்றவரென இதற்கு முன்தினம் முடிவு செய்ததற்கும் நானா பொறுப்பு? தரையிலே இன்னும் சில நோட்டுகள் சிதறி கிடந்தன. அவற்றை நான் பொறுக்கி எடுத்தேன். அப்பொழுது அறைக்கதவு திறக்கப்பட்டது. தலைமை சேவகரே நேரில் என் அறைக்கு வந்து எட்டி பார்த்தார். இதற்கு முன்பெல்லாம் என் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் இருந்தவர் அவர். கீழ்மாடிக்கு கோமகன் பி காலி செய்துவிட்டு சென்றிருந்த அருமையான அறை தொகுதிக்கு நான் ஜாகை மாற்றி செல்ல விரும்பினால் உடனே ஏற்பாடு செய்வதாக கூறினார் அவர். நான் ஒரு கணம் யோசித்தவாறு நின்றேன். என்னுடைய பில் வேண்டும், உடனே. இன்னும் 10 நிமிடங்களில் நான் ஹோட்டலை விட்டு புறப்படுகிறேன் என்று அவரிடம் பலத்த குரலில் அறிவித்தேன். ஆம், பாரிஸுக்கு போகிறேன் என்று என்னுள் கூறிக்கொண்டேன். என் தலையில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. 1/4 மணி நேரத்தில் நாங்கள் மூவரும், நான், மத்மாசெல் பிளான்ஷ், மதாம் தே காமென்ஷி, குடும்பத்துக்குரிய தனி ரயில் பெட்டியில் அமர்ந்திருந்தோம். என்னை பார்த்து மத்மாசெல் பிளான்ஷ் இழுப்பு வந்தவளைப் போல விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தாள். மதாம் தே காமென்ஷும் அவளை பின்தொடர்ந்து இழித்து கொண்டிருந்தாள். ஆனால் நான் சிரிக்கிற நிலையில் இல்லை. என் வாழ்க்கை 2ஆய் பிளந்து போய்விட்டது. இதற்கு முன்தினம் முதலாய் யாவற்றையும் நான் ஒரே சீட்டில் பணயமாய் வைக்க பழகி கொண்டு விட்டேன். பணம் என்னை புத்தி இழக்க செய்துவிட்டதோ என்னமோ. ஒருவேளை நான் விரும்பியது எல்லாம் பணம் மட்டும்தானோ என்னவோ. தற்காலிகமாய் மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டதாய் எனக்கு தோன்றிற்று. 1 மாதத்தில் திரும்பி வந்துவிடுவேன். பிறகு மிஸ்டர் அஸ்லே, நீரும் நானும் சந்திப்போம். ஆயினும் இதையெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்க்கையில் அன்றே நான் மிகவும் வருத்தப்பட்டதாகவே தோன்றுகிறது. அந்த அசட்டு பெண் பிளான்ஷுடன் சேர்ந்து ஒய்யாரமாய் சிரித்த போதிலும் என் மனம் என்னுள் புலம்பிக் கொண்டுதான் இருந்தது.
இதற்கு மேலும் உனக்கு என்ன வேண்டுமாம்? பெரிய அசடாய் இருக்கிறாயே. அசடேதான் என்று பிளான்ச் தனது சிரிப்புக்கு இடையே என்னை பார்த்து கூச்சலிட்டாள். பிறகு என்னை மெய்யாகவே கடிந்து கொள்ள முற்பட்டாள். உன்னுடைய 2,00,000 பிராங்கையும் நாம் தீர்த்து கட்டப் போவது உண்மைதான் என்றாலும் நீ ஒரு சிறு அரசனை போலல்லவா வாழ்ந்து இன்புறப் போகிறாய். இதை நீ மறக்கக்கூடாது. என் கைகளால் உனக்கு நான் டை கட்டி விடுவேன். உன்னை ஹோர்டென்ஸிடம் அறிமுகம் செய்து வைப்பேன். நம்முடைய பணம் எல்லாம் செலவழிந்ததும் நீ திரும்பவும் சென்று ஆட்ட பேங்கை உடைத்து பணம் கொண்டு வருவாய். அந்த யூதர்கள் உன்னிடம் என்ன சொன்னார்கள்? துணிச்சல் தான் பிரதானம் என்றார்கள். இந்த துணிச்சல் உன்னிடம் நிறைய இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நீ பணத்தை எடுத்துக்கொண்டு என்னிடம் பாரிஸுக்கு வருவாய். வாடகைக்காகவும் பிறவற்றுக்காகவும் எனக்கு 50,000 பிராங்கை வேண்டும். ஜெனரல் என்ன செய்வார் என்று கேட்டேன். ஜெனரல் தானே, தினமும் இந்த நேரத்தில் எனக்கு அவர் மலர் கொத்துக்கள் வாங்கி தருவதற்காக போவார். இம்முறை வேண்டுமென்றே நான் அவரை மிகவும் அரிய மலர்களை வாங்கி வரச் சொன்னேன். பாவம், மனிதர் திரும்பி வந்து பார்ப்பார். பறவை பறந்தோடி விட்டதை காண்பார். நம்மை துரத்தி கொண்டு ஓடி வருவார். நீயே பாரேன் என்று வெடித்து சிரித்தாள். எனக்கு அதில் சந்தோஷம்தான். பாரிஸில் அவர் எனக்கு உதவியாய் இருப்பார். இங்கே ஹோட்டலுக்கு தர வேண்டிய பாக்கியை மிஸ்டர் அஸ்லே கட்டிவிடுவார். இப்படித்தான் நான் பாரிஸ் போய் சேர்ந்தேன்.